அனைவருக்கும் வணக்கம். இது மேற்கூர் ஜோதிடம் 25. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து மேரிகோம் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை, ஒரு குத்துச்சண்டை பெண் வீராங்கனை மேரிகோம். எல்லாருக்கும் தெரியும் இவங்க வந்து 5 முறை தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்றாங்க. இவங்க வந்து 5 முறை தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்றாங்க. ஸோ இவங்க பேர் வந்து மேரிகோம், எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க குத்துச்சண்டையில் வந்து பல சாதனைகள் படைச்சிருக்காங்க. குத்துச்சண்டையில் வந்து பாக்ஸிங்கில் வந்து உமன் பாக்ஸிங்கில் வந்து பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மேரிகோம் March 1, 1983 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க. காலை 6:11, பிறந்த இடம் மொய்ராங், மணிப்பூர், இந்தியா. ஸோ நான் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து 5 முறை தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் வென்றாங்க. கோல்டு மெடல் வென்றாங்க, ஜெயிச்சாங்க 5 முறை தொடர்ச்சியாக. ஸோ உங்கள் ஜாதகம் பார்ப்போம். ஸோ பாக்ஸிங் அப்படி வந்துட்டால் என்ன ஜாதகம் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒருத்தர் வந்து நல்லா பாக்ஸிங் பண்ணணும்னா அவருக்கு எதெல்லாம் வலுத்துக்கணும்னா, ஒருத்தர் பாக்ஸிங்கில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், பாக்ஸிங்கில் வந்து அவங்க நல்லா சாதிக்கணும்னா அவங்களுக்கு வந்து சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிகளை அந்த சிம்ம ராசி வந்து வலுத்துக்கணும். சொன்னப்போனால் அந்த சிம்ம ராசி வந்து சுபத்துவமாக இருக்கணும். அந்த சிம்ம ராசி சுபத்துவமாக இருந்தால் அவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. சிம்ம ராசி சுபத்துவமாக இருந்தாலே அவங்க ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நல்ல டாமினேட் பிரச்சனை இருப்பாங்க. ஸோ பாக்ஸிங்க்கு வந்து சிம்ம ராசி சிம்ம பாவம் வந்து சுபத்துவமாக இருக்கணும். சிம்ம ராசி வந்து சுபத்துவமாக இருக்கணும். அப்போ அது மட்டும் பத்தாது, செவ்வாய் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறது. செவ்வாய் தான் பாக்ஸிங், செவ்வாய் தான் ரத்தம். இந்த ரத்தத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். இந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டு குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். முக்கியமாக இந்த அவுட்டோர் கேம்ஸு குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான். மார்ஸ் தான் அவுட்டோர் கேம்ஸ் தான் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஸ்போர்ட்ஸை சாதிக்கணும்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாகி நல்லா வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தான் அவுட்டோர் கேம்ஸு, ஆர்மி, போலீஸு, டிஃபென்சஸ்ஸு, ஆர்மியில் வேலை செய்கிறது, போலீஸு, ஸோ அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், அவுட்டோர் கேம்ஸ்னால் அந்த கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால், பாக்ஸிங், இந்த மாதிரி விளையாட்டுலாம் செவ்வாய் தான் குறிக்கும், மார்ஸ் தான் குறிக்கும். ஸோ இந்த செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கணும். ஒருத்தர் பாக்ஸிங்கில் சாதிக்கணும்னாவே சிம்ம ராசி, செவ்வாய் சுபத்துவம், செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று குருவோடையோ சந்திரனோடையோ சேர்ந்து சுபத்துவமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் மற்றும் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3ஆவதாக சூரியன் நல்லா வளர்த்துக்கணும். சூரியன் தான் ஒருத்தவங்களை நல்லா டாமினேட் பண்ணுறது. சூரியன் ஒருத்தவங்க வளர்த்துட்டாலே அவங்க நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க நல்லா டாமினேட் பண்ணி அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சூரியன் வந்து 3ஆவதாக சூரியன் வந்து நல்லா வளர்த்துக்கணுங்க. சூரியன் வளர்த்தா தான் அந்த ஜாதகம் வந்து ஒருத்தவங்க வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ 3ஆவதாக சூரியனும் நல்லா சுபத்துவமாக இருக்கணும். சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் நீச்சம் அடைந்தாலும் அது குருவோட பார்வையை சுக்கனோட சேர்ந்து நல்லா சுபத்துவமாக இருக்கணும் 3ஆவதாக. ஸோ பாக்ஸிங்க்கு வந்து குத்துச்சண்டைக்கு வந்து சிம்ம ராசி, செவ்வாய் பகவானோட சுபத்துவம், சிம்ம ராசி சுபத்துவம், சூரிய பகவானோட சுபத்துவம். ஸோ இந்த 3 இருந்தால் அவங்க வந்து பாக்ஸிங் வந்து பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நடக்கிற திசை புத்தியும் நல்ல யோகமான திசை புத்தியாக இருந்தால் அவங்க பாக்ஸிங்கில் வந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திசை புத்தி அமைஞ்சிருந்தால் அவங்க வந்து பாக்ஸிங்கில் வந்து தொடர்ந்து சாதிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஜாதகத்தை பார்ப்போம். இவங்க ஜாதகத்தை வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இவங்க ஜாதகத்தை வந்து பார்ப்போம். கும்பல் லக்கணத்திலே சூரியன் பகவான் உட்காந்துருக்காரு. கும்பல் லக்கணத்திலே சூரிய பகவான் உட்காந்துருக்காரு. கும்பல் லக்கணம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம வந்து, கும்பல் லக்கணம்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் வந்து கும்பத்தில் உட்காந்துருக்கு. சூரிய பகவான் கும்பத்தில் உட்காந்து தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியை பார்க்குது. ஸோ அது நல்ல அமைப்பு. சூரிய பகவான் வந்து சொந்த ராசியை பார்க்குது, நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி நல்லா வலுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்திர அதியோகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் நல்ல சுபத்துவமாக இருக்குது சந்திர அதியோகத்தை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் வந்து 9 டிகிரி மீன ராசியில் இருக்குது. செவ்வாய் பகவான் வந்து மீன ராசியில் இருக்குது. அந்த செவ்வாய் பகவான் வந்து சுக்கிரனோட 4 டிகிரி சேர்ந்துருக்கு. சந்திரன் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
குருவோட பார்வையிலையும் குருவோட 5ஆம் பார்வையிலையும் இந்த செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தில் வந்து சிம்ம ராசி நல்லா வளர்த்துருக்கு. சூரியனும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. சந்திர அதியோகத்தில் சந்திர ஒளியில் சூரியனும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்காரு. செவ்வாய் வந்து 9 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, 4 டிகிரி டிஃப்ரென்ஸாக சுபத்துவமாக இருக்குது. சந்திர அதியோகத்தில் செவ்வாய் சுக்கிரனும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வையும் உழுது. ஸோ மீன ராசியில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு. தன்னோட குரு வந்து தன்னோட சொந்த ராசியே தன்னோட சொந்த ராசியை மீன ராசியை பார்க்குறாரு. குரு வந்து தன்னோட சொந்த வீடான மீன ராசியை பார்க்குறாரு. அங்கே செவ்வாயும் உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக உட்காந்துருக்கு. செவ்வாய் மற்றும் குரு வந்து பரிவர்த்தனை 2 10ஆம் அதிபதி வந்து பரிவர்த்தனையாக இருக்குது. ஸோ இது நல்ல அமைப்பு. ஸோ இங்கே வந்து பாக்ஸிங்கில் வந்து ரொம்ப ஷைனான காரணம் வந்து இந்த செவ்வாய் தான். ஸோ செவ்வாயோட சுபத்தை வந்து நல்லா வளர்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்ப லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அந்த அதிபதி வந்து நல்லா சுபத்தமாக இருக்கனால தான் இங்கே பாக்ஸிங்கில் வந்து பெரும் புகழும் அடைஞ்சாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் பல தடைகளை தாண்டி ஒரு பெண்ணாக இருந்து பல தடைகளை தாண்டி சாதிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்து பல தடைகளை தாண்டி பல இக்கட்டான சூழ்நிலை கடந்து இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க பாக்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இவங்களோட ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியும் நல்ல ஸ்ட்ராங்கான எண்ணமும் தான். ஸோ அந்த ஜாதகத்தை வந்து பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவோம். பார்ட் 2ல் இந்த ஜாதகத்தை கண்டினியூ பண்ணுறோம். நன்றி.